வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலைய விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சிக்காக ஒரு ஓவியரை தான் நம்ம சந்திக்க போறோம். ஆயக்கலைகள் 64 சொல்லுவாங்க. ஓவியக்கலை, அந்த ஓவிய கலைஞர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். வணக்கம், உங்க பேரு சொல்லுங்க. வணக்கம், நான் ஓவியர் சிவசுதன் பேசுறேன். மதுரை மக்கள் நலமா? எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. அதாவது ஓவிய கலையில பாருங்களேன், இவ்வளவு பெரிய அவார்டு வாங்கியிருக்காரு. இன்டர்நேஷனல் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட் அப்படிங்கிற புத்தகத்துல அவரோட பேர் இடம் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட், அதுலயும் அவரோட பேர் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சின்ன வயசா இருக்காங்க, ஆனாலும் கூட இவ்வளவு பெரிய சாதனைகளை படிச்சிருக்காங்க. உங்களை இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஓவியம் அப்படிங்கிறது எப்படி சின்ன பிள்ளையில இருந்தே ஆர்வம் வரணுமா? விவரம் தெரிந்த வயதுல இருந்தே நம்மளுக்கு ஒரு தரையில இருக்கிறது, அப்ப இருந்தே நம்ம எல்லாரையுமே நம்ம அப்ரிசியேட் பண்ணி கொண்டு வந்தோம்னா தான் ஒவ்வொரு ஓவியனுமே பிறப்பிலே உருவாகிறது தான். அதை நம்ம எப்படி கொண்டு வரோங்கிறத பொறுத்து தான் அவங்களோட வளர்ச்சி. ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது சின்ன குழந்தையில இருக்கிற கிறுக்கல் அப்படியே ஓவியமா வளர்றதுக்கு நம்ம என்கரேஜ் பண்றதை பொறுத்து இருக்கு அப்படின்னீங்க. நீங்க குழந்தையா இருக்கும் போது கிறுக்கல் பத்தி ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா. இப்ப நான் டைல்ஸ் இந்த மாதிரி மார்பிள்ஸ் வந்துருச்சு. முதல்ல அந்த சிமெண்ட் தரை தான். அந்த இடத்துல ஃபுல்லா எங்க வீட்டுக்கு வந்தீங்கனாலே ஃபுல்லாவே தர ஃபுல்லாமே பெயிண்டிங்ஸ், அந்த சாக் பீஸ். அது ஒரு உருவமாக தெரியாது, இருந்தாலும் ஏதோ ஒரு வரைஞ்சிருக்கான் அப்படின்னு வர்றவங்க எல்லாருமே பாக்குற மாதிரி அப்பயே சொல்லுவாங்க பெரிய ஆர்டிஸ்டா வருவாங்க. பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குச்சியோ அல்லது பென்சிலோ ஏதாவது டிராயிங் பண்றதுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சின்ன வயசுல இருந்தே அப்படியே வந்ததுதான். அதனாலே அந்த சின்ன வயசுல அந்த வளர்ற அந்த திறமைகள் மறைக்கப்படுது. எங்க அம்மாட்ட காமிச்சா அந்த மாதிரி வைவாங்க, இந்த மாதிரி படிக்க மாட்டேங்கிறான், இதுலயே கான்சென்ட்ரேஷன் போகுது. படிப்பு முக்கியம் தான், ஆனா படிப்பு மட்டுமே முக்கியம் கிடையாது. விவரம் தெரிஞ்சு நீங்க வரைஞ்ச முதல் ஓவியம்னா எதை சொல்லுவீங்க? நிறைய கத்துக்கிட்டே இருந்தேன். இருந்தாலும் இப்ப லாக்டவுன்ல என்னோட திறமைகள் நிறைய இம்ப்ரூவ் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய கிடைச்சு. ஏன்னா படிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் தான். ஆன்லைன் கிளாஸுமே நான் என்னோட அந்த ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆனது காரணம், முக்கிய காரணம் லாக்டவுன் தான். லாக்டவுன்ல தான் எண்ணில் அடங்காத பெயிண்டிங், வேற ஏதாவது உலகத்துக்கு. சரி, உங்களுக்கு இன்னைக்கு விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சிக்காக நீங்க ஒரு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கீங்க. என்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேங்கிற படத்துல இருந்து என்னை தொட்டு அள்ளி கொண்ட அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா நம்முடைய நிலையத்துக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஓவியர் சிவசுதன் அவர்கள் தான். சிவசுதன், சொல்லுங்க, நீங்க ஓவியம் வரைகிறதுக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க? அது எவ்வளவு நாளைக்கு உங்களோட ஓவியங்கள் நிலைச்சிருக்கும்? அக்ரிலிக் பெயிண்ட்ல பண்ணா வாட்டர் ப்ரூஃபா இருக்கும். அது போல டான்ஜூர் பெயிண்டிங் அந்த மாதிரி இருக்குலாம் போஸ்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். அல்லது நம்ம இப்பதான் கத்துக்கிறோம், பிகினர்ஸா இருக்கோம்னா வாட்டர் கலர்ஸ், அதுதான் பெட்டர். எப்பயுமே கத்துக்கிறதுக்கு பென்சில் டிராயிங்ஸ் எல்லாமே நீங்க நம்மளால இதுதான் பண்ண முடியும்னு கிடையாது, எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்மளால மேலே ஏறி வர முடியும். கையில இருக்க செல்போன் தான் எல்லாத்தையுமே காரணம். அதனால நல்லா வரணும்னா வரலாம், எதுவுமே இல்லாம ஆகணும்னால. இணையதளம் வாயிலாகவே சோசியல் மீடியால இருந்து தான் இந்த ஓவியக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆர்வத்தை நான் வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சோசியல் மீடியா வழியா தான் உங்களுடைய ஓவியக்கலையோடைய திறமையை வளர்த்துக்கிட்டேன், இன்னும் உங்களுடைய கற்பனை திறன், அந்த கலைத்துவத்தெல்லாம் நீங்க வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? நீங்க வரைஞ்ச ஓவியங்களை பத்தி சொல்லுங்களேன். என்னென்ன ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்கீங்க? மீனாட்சி ரியலிஸ்டிக் பெயிண்டிங் எனக்கு நிறைய பேர் வாங்கி கொடுத்துச்சு. யூஸ்வலி எல்லா போட்டோஷாப்ஸ்லயும் அல்லது எடிட்டிங்ஸ்லயும் கிடைக்கிற சாதாரண இமேஜஸ் தான் கிடைக்கும். நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பெயிண்டிங்ல உங்களோட விருப்ப தெய்வம் ஆகட்டும் அல்லது குலதெய்வம் ஆகட்டும், அந்த கருவறையில எப்படி இருக்கும் அந்த லைட்டிங்ல இருந்து எல்லாமே அதே மாதிரி ரியலிஸ்டிக் இமேஜா பண்றதுனால பெயிண்டிங் அப்படி நீ ஸ்ட்ரெயிட்ல நின்றீங்கன்னா அந்த இடத்துல நீங்க கோயில்ல போய் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரியலிஸ்டிக்கா அந்த லைட்டிங், ஆரஞ்சு கலர் லைட்டிங், விளக்கு வெளிச்சம் அதிலே பண்றதுனால என்னோட சேல் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஒரு யூனிக்கான விஷயத்த உங்க ஓவியத்துல நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னும் போது அந்த பொருளுக்கு எப்பவுமே டிமாண்ட் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னும் போது என்ன இருக்குன்னு இயற்கையா நம்மளுக்கு கிடைச்சதுதான் இது. இந்த மதுரை நன்மதுர்வார் கோயில் ஒரு ஆர்டர் வந்துச்சு, இந்த மாதிரி எனக்கு சாதாரண ஆர்ட்டா வேணாம்பா, எனக்கு அந்த கருவறையில பாக்கறது எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த ஐடியா நம்மளுக்கு கடவுள் கொடுத்ததா நம்ம நினைச்சுக்கிறோம். அதுல இருந்து நம்ம இதை மட்டும் பண்ணணும், எல்லா சாமிகளையும் பண்ணி பார்ப்போம்ட்டு பழனி முருகன் கருவறை பெயிண்டிங் வரைஞ்சு அப்லோட் பண்ணேன். அதுக்கு பயங்கர வரவேற்பு கிடைச்சிச்சு. அதுக்கு பிறகுதான் நம்மளோட சேல்ஸ் இம்ப்ரூவ். பழனி முருகனே உங்களுக்கு அருள் பாலிச்சிட்டாரு. முருகன் தான் எல்லாமே. உங்களோட விருப்ப பாடல் ஒண்ணு சொல்லிடலாமா? இதழில் கதை எழுதும் நேரம் இது. எல்லா கஸ்டமர்ஸுமே பெரிய பிசினஸ்மேன்ஸாவோ அல்லது ரிச் பீப்புள்ஸாவே இருக்கணுங்கிறது கிடையாது. நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட கேட்டுக்குவாங்க, ப்ரோ நீங்க பெயிண்டிங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா என்கிட்ட இவ்வளவு மணி இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க எவ்வளவு உங்களால தர முடியும் தாங்க, அந்த அளவுக்கு அந்த அமௌண்ட்டுக்குள்ள எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி
நிறைய சர்வீஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பெயிண்டிங் முடிச்சோடனே நம்ம அதுக்கு ப்ரமோஷன் வீடியோ மாதிரி போடுவோம். அதை வச்சு இன்னொரு சில ஆர்டர்ஸ் வரும். அதுக்கு பிறகு அப்படியே தான் நம்மளுக்கு அப்படி ஆர்டர் வருது அப்படின்னு சொல்றீங்க. கோவில்கள்ல வாங்குறாங்களா இல்ல மக்கள் வீடுகள்ல வைக்கிறதுக்கு வாங்குறாங்களா? மக்கள் வீட்டுல இருந்து இந்தியா ஃபுல்லா, மலேசியா, சிங்கப்பூர், அங்க இருந்து நம்மளோட சோசியல் மீடியா ரீச் தான். இங்க இருந்து அங்க பாத்துட்டு உங்களோட பெயிண்டிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கேட்டு வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி எவ்வளவு அனுப்பியிருப்பீங்க இது வரைக்கும்? ஒரு 100 ஆர்டர்ஸ். 100. இப்பதான் காலேஜ் முடிச்சேன். 24ல தான் காலேஜ் முடிச்சு. அது வரைக்கும் அந்த ஐடியா இல்ல இந்த ஃபீல்ட்ல வரணும்ட்டு. கொஞ்ச நாள் ஜாப் தேடிக்கிட்டு இருப்போம்ல, காலேஜ் முடிச்சோடனே வேலை கிடைச்சிருங்கிறது கிடையாது. கொஞ்ச நாள் ஜாப் தேடிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு டூ மச் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்தனால அப்படியே ஒரு இதா உட்கார்ந்ததுதான். அதுக்கு பிறகு இந்த பிசினஸ் மட்டுமே பண்ணிட்டு இருக்க கூடாது, பணம் சம்பாதிக்கிறோட கொஞ்சம் பேரும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த முயற்சியில இறங்குனது. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு 4 அட்டெம்ப்ட் ஆச்சு. 4 டேஸ்க்குள்ள மீனாட்சி அம்மன் வந்து மற்றபடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு 50 days ஆகுது குறைஞ்சது ஆகும். அது எப்படி நம்ம 4 daysல பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி 2 daysல பண்ணுறது தான் டாஸ்காவே எடுத்து பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலி வந்து ஒரு அந்த அம்மனுடைய உருவத்தை வந்து கொண்டுட்டு வரதுக்கு குறைந்தது 50 நாட்கள் ஆகும். ரியலிஸ்டிக் இமேஜ்னா ஃபோட்டோவா பெயிண்டிங் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி குழப்புற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஓவர் டைம் எடுக்கும். அது எப்படி 4 daysல பண்ணோம். 4 daysனா நான் தொடர்ந்துமே பண்ணல. மார்னிங் கொஞ்ச நேரம், ஈவினிங் கொஞ்ச நேரம், அந்த மாதிரி மொத்தமா எடுத்தோம்னா ஒரு 10 hours தான் இருக்கும். அப்படி சொல்லி ரெக்கார்ட்ல கேட்க முடியாதுல. நீங்க 10 hours கேட்டா ஃபுல்லா நீங்க தொடர்ந்து பண்ணீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணல. இருந்தாலுமே ரெக்கார்டு கிடைச்ச வந்து ஒரு எவ்வளவு பேர் போட்டி போட்டு செஞ்சிருப்பாங்க. எல்லாரும் எவ்வளவு பேர் வந்து இதுல பங்கெடுத்திருப்பாங்க. அதுல நிச்சயமா அந்த புத்தகத்துல உங்க பேரு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களோட விருப்ப பாடல் ஒண்ணு கேட்டலாமா? அரண்மனை கிளி படத்துல இருந்து அடி பூங்குயிலே பூங்குயிலே. அடி பூங்குயிலே. சரி, அந்த அவார்டு வந்து வின் பண்ணிருக்கீங்க. இன்டர்நேஷனல் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட். அது வந்து நீங்க அவார்டு வின் பண்ணிருக்கீங்க. சர்டிபிகேட் என்ன மாதிரி சர்டிபிகேட் கொடுத்தாங்க? சர்டிபிகேட் அண்ட் மெடல் கொடுத்தாங்க. இந்தியாஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லமே அப்படிதான் சர்டிபிகேட் அண்ட் மெடல். அந்த சர்டிபிகேட் மெடல் என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்? ஒரு மந்தாரப்பூ வந்தா. ஒரு மந்தாரப்பூ வந்தா. இதுவரை விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் ஓவியர் சிவசுதன் அவர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டோம். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை மீண்டும் நாளை காலை 10:02 கேட்கலாம். விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் ஓவியர் சிவசுதன் அவர்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். இந்நிகழ்ச்சி நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாய் வலம் வருகிறது. இதையே வந்து நீங்க முழு நேர வேலையா செஞ்சிட்டு இருக்கீங்களா? முழு நேர வேலையா செஞ்சு இதனால உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குது? ஒருவேளை எனக்கும் வந்து உங்களை மாதிரி ஒரு ஓவியர் ஆகணும்னு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. எல்லாத்தையும் விட நம்மளுடைய கலை ஆர்வம், இன்னும் நம்மளுடைய அதாவது நம்ம உலகத்துக்கு நம்ம யாருன்னு காட்டணும், அதையும் தாண்டி ஓவியத்தை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு நம்ம அவங்க விரும்பின விலைக்கு கொடுக்கறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அடிப்படை அப்படிங்கிற ஒரு பொருளாதாரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஓவிய கலையை கத்துக்கிட்டா இது மட்டுமே போதுமா? வாழ்க்கையில வந்து நமக்கு வருமானம் போதுமான அளவு இதுல வருமா? நம்மளோட எஃபர்ட்ஸ் அண்ட் ரீச்சை பொறுத்து தான். எஃபர்ட் வந்து எந்த அளவுக்கு எஃபர்ட் போடணும்னு சொல்றீங்க? புது புது ஐடியாஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு நம்மளால இது மட்டும் தான் முடியும்னு நினைச்சு பண்ணாம நிறைய ஃபெயில்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, முயற்சிகளை கைவிடாம புது புது முயற்சிகள், இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ண அப்படி இருக்கும், இது வரைக்கும் யாரும் பண்ணாத பெயிண்டிங்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறது நம்ம சிந்திச்சு பண்ணிக்கிட்டே இருக்க நம்மளோட உழைப்புக்கு எது ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும். ஓவியம் வரையும் பொழுது அதை அழிச்சு வரைவீங்களா இல்ல ஒரே தடவையா வரையணுமா? இல்ல ஆரம்ப நிலை உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த அனுபவத்தை சொல்லுங்க. 2 அட்டெம்ப்ட் அதிகமா போட்டதுலையுமே சின்ன வயசுல இருந்து அப்படியே ஒரே அட்டெம்ப்ட்லேயே பண்ணி தான் பழக்கம். ஒரு பெயிண்டிங் அது அப்படி பண்ணாதான் பெர்ஃபெக்டா வரும். இப்போ ஒரு பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அதில் எந்த தப்புமே வராமல் ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் போட்டு முடிச்சிடணும். அதுக்கு பிறகு பெயிண்டிங் தானாக வரும். மற்றவங்க எப்படின்னு தெரியல, நம்ம அப்படி தான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கரெக்டாக வரணும். அதிகபட்சமாக நேரம் எடுத்து வரைஞ்ச ஓவியம்னா எந்த ஓவியத்தை சொல்லுவீங்க? அதிகபட்சமாக எதுவுமே எல்லா பெயிண்டிங்ஸுமே மேக்ஸிமம் ஒரு 5 daysக்குள்ளே முடிக்கிறது தான். எவ்வளோ பெரிய பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி. அதுக்கு பிறகு அதில் வேலை இருக்காது அப்படிங்கிற மாதிரி. பிறகு கண்டிப்பாக. சரி, ரொம்ப கொஞ்ச நேரத்தில் வரைஞ்ச ஒரு அழகான ஓவியம் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்பா கடையில் உட்காந்துருக்கும் போது எதுவும் வேலை இல்லை அப்படின்னு சொன்னா சும்மா இருக்கும்போது அவங்க காலர் அட்டை, சின்ன சின்ன அட்டைகளா, அதுல வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுல என்ன வரைஞ்சி அது அப்பா வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க உங்களை? நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பேன். மீனாட்சி தேரோட்டம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளங்கையில பாதி தான் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சின்னதுன்னா மினியேச்சர் பண்ணிருக்கேன். தஞ்சாவூர் டெம்பிள வந்து 2 சென்டிமீட்டருக்குள்ள பண்ணி சாதனைகள்னு சொல்லலாம். நிச்சயமா ஒரு கையளவு ஓவியம் அப்படின்றீங்க, ஒரு மினியேச்சர்ல ஒரு 2 சென்டிமீட்டர்லயே தஞ்சை பெரிய கோவில வந்து கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா? கின்னஸ் ரெக்கார்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பா அதையும் ஒண்ணு பண்ணிடுவோம். நிச்சயமா முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்கிற பெருமை உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம மதுரைக்கு பெருமை, நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை, நம்ம இந்தியாக்கே பெருமை அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து உங்களோட ஓவியங்கள்லாம் மிகப்பெரிய அளவுல வளரணும். என்ன விருப்ப பாடல் கேட்கலாம்? வில்லுப்பாட்டுக்காரன் படத்துல இருந்து கலைவாணியோ ராணியோ என்ற பாடல்.
ஸ்வானி மதுரை வானொலியில விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சிக்கு ஓவியர் சிவசுதன் அவங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய ஓவியக்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மெட்டீரியல்ல வந்து பண்ணா அந்த ஓவியம் வந்து சிறப்பானதா இருக்கும்? நம்மளோட கையில தான் இருக்கு. ஒரு கலைஞன் நினைச்சா எந்த இடத்துல வேணாலும் எந்த பெயிண்டிங்ஸை வேணாலும் உருவாக்க முடியும். குறிப்பிட்டு பெயிண்டிங் வந்து நல்லா இருக்கும். அக்ரிலிக் ஆன் கேன்வாஸ்ல வந்து நம்ம ரியலிஸ்டிக் பெயிண்டிங் நிறைய பண்ண முடியும். அல்லது பென்சில் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எடுத்தோம்னா பேப்பர் தான். பெயிண்டிங்னு பொறுத்தவரை கேன்வாஸ்ல நல்லா பண்ண முடியும். இதோட உழைப்புங்கிறது எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? அது லாங் லாஸ்டா இருக்கும். ஃப்ரேம் பண்ணி பத்திரமா வச்சிட்டோம்னா இருக்கும். எப்பவுமே இருக்கும். இப்போ கூட சிங்கப்பூர்ல இருந்து ஒரு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். 6 ஃபீட்ல முருகர் பெயிண்டிங். அதிகமா சேல் ஆகுறது வந்து பழனி முருகன் பெயிண்டிங் தான். ஒரு வாரத்துக்கு 2-3 ஆர்டர்ஸ் ஆகுது வந்துடும். நம்மளே அறியாம உணர்ச்சி வசப்பட்டது அந்த ஓவியத்தை வரையும் பொழுது, உணர்வோட அப்படி சம்பந்தப்பட்டது, உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த உருவத்தை தான் நீங்க வந்து ஓவியமா கொண்டு வரீங்க. அப்படிங்கும்போது அந்த கடவுளோட ஓவியத்தை வரையும் போது, ஏதாவது ஒரு ஓவியம் வரையும் போது நம்மள அறியாம உணர்ச்சி வசப்பட்டிருப்போம். அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து அந்த ஓவியத்துல தென்படுமா, வெளிப்பட்டிருக்கா? கண்டிப்பா. அந்த விஷயத்த சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 3 ஃபீட் வரையும் நான் பண்ணியிருக்கேன். அதிகமாக ஆர்டர்ஸ் பண்ணதில் 6 ஃபீட் பெயிண்டிங் வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா முருகன் அமைக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய பாடாயிருச்சுன்னு சொல்லணும். முருகன் கூட ஈஸியாக அமைச்சிடலாம். பின்னாடி வந்து திருவாச்சிருக்கும். அது வந்து 2 சைடுமே ஈக்குவலாக கொண்டு வர மாதிரி இருக்கும். அதில் வந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கையில பார்த்தீங்கன்னா அந்த கேன்வாஸ்லேயே திடீர்னு என்னன்னு தெரியல, அந்த ஒரு அச்சு மாதிரி தெரிஞ்சு அப்படியே போட்டது தான். ரொம்ப மெஷர்மெண்ட் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கல அதுலேயே ஒரு அச்சு தெரிஞ்சு அப்படியே ஒரு பென்சில் வச்சு ஒரு ரவுண்டு போட்டது. என்ன விருப்ப பாடல் கேட்கலாம்? இளையராஜாவோட கரகாட்டக்காரன் படத்தில் எல்லா பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஒரு ஓவியம் வந்து நம்ம உருவாக்கிட்டோம், அதுக்கு ஃபைனல் டச் கொடுத்து இந்த விஷயம் பண்ணாதான் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும், நம்ம ஒருவேளை மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா கூட அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா? சாமி படங்களோ அல்லது போர்ட்ரேட் ஆட்டம், அந்த கண் ஒயிட் அண்ட் பிளாக் வைக்காம அந்த ஒயிட்குள்ளே வந்து ஒரு ட்ராப் வைப்போம், அந்த கண் இமைக்கு உயிர் கொடுக்குறதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சமயபுரம் அம்மன் பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குறையாவே இருந்துச்சு படம் முடிச்ச பிறகுமே. என்னன்னு பார்த்தா அந்த பிளாக் ஐக்குள்ளே வந்து ஒரு ஒயிட் டாட் வைக்கணும். அது வச்சோன்னா அப்படி கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படி திறந்து விழிச்சிருக்க மாதிரி தெரியும். ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுக்குறது. எல்லா கஸ்டமர்ஸுமே அதுதான் விரும்பி கேட்பாங்க. நீங்கள் டிராயிங் வரைஞ்சா அப்படி அம்மனை பார்க்குற மாதிரி இருக்கு. அம்மனை என்னென்ன வடிவத்துல எல்லாம் வரைஞ்சிருக்கீங்க? மீனாட்சி அம்மன் சமயபுரம், மீனாட்சி அம்மன் கருவறையில் இருக்க மாதிரி ஒரு பெயிண்டிங் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தேன். மூலவரும் பண்ணியிருக்கேன், உற்சவரும் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி சாமி படங்கள் வந்து ஆர்டர்ஸ் நிறையா வர்றதுனால அதையே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலேயே ரொம்ப ஆர்வமாக ஈடுபட்டு இருக்கீங்க. எந்த படத்துக்கு உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்டு அவார்டு கிடைச்சது? ரியலிஸ்டிக் மீனாட்சி அம்மன் பெயிண்டிங். மீனாட்சி அம்மன் உற்சவரை வந்து திருக்கல்யாணத்த குளத்தில் இருக்க மாதிரி அப்படியே ரியலிஸ்டிக்காக பண்ணதுனால, ரியலிஸ்டிக்காக பண்ணதுக்காக ஒன்று, 4 டேஸில் பண்ணதுக்காக ஒன்று, 2 ரெக்கார்ட்ஸ். இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு அதுக்கு எந்த படம்? இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து 4 டேஸில் பண்ணதுக்காக. சேம் பெயிண்டிங் தான். பென்சில் ஆர்ட், அது கலர் பென்சில் ஆர்ட். 4 டேஸில் பண்ணதுக்காக இந்தியாஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ரியலிஸ்டிக்காக பண்ணதுக்காக இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அக்ரிலிக் பெயிண்டிங் கேன்வாஸில் பண்ணால் நல்லாயிருக்கும். போஸ்டர் கலர்னா கார்ட்போர்டு அல்லது அட்டை ஏதாவது. வாட்டர் கலர் அதெல்லாம் சொல்கிறீங்க. பென்சில் டிராயிங் பொறுத்தவரையும் பேப்பர்ஸ் தான். அது நிறைய ஜிஎஸ்எம் டிஃபரன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு பேப்பர்ஸ். உங்களோட விருப்ப பாடல் ஒன்று கேட்டலாமா? எங்கள் ஊர் பாட்டுக்காரன் படத்தில் இருந்து மதுரை மொழிக்கு இருந்த வாசம். மாடர்ன் ஆர்ட் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? மாடர்ன் ஆர்ட் ட்ரை பண்ணதில்லை. இருந்தாலுமே நம்மளோட ஆர்ட்டை வந்து வெளிநாட்டுக்கு போய் சேர்த்துருக்கோம். என்னதான் மாடர்ன் ஆர்ட் வந்தாலும் அங்கே இருக்கிறவங்க வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டை தான் விரும்புகிறாங்க. நிறைய சிங்கப்பூர், மலேசியா, ஃப்ரான்ஸ் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து உற்சவர் சிலை வந்து நம்மளோட மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபோட்டோஸையும் நம்மளோட மீனாட்சி சொக்கநாதர் ஃபோட்டோஸையும் கம்பைன் பண்ணி ஃப்ரான்ஸ்க்கு அனுப்பி வச்சோம். இன்றைக்கும் நீங்கள் ஃப்ரான்ஸ் மீனாட்சி அம்மன் கோயில் போனீங்கன்னா நம்மளோட பெயிண்டிங் பார்க்கலாம். மகிழ்ச்சியான ஒரு இந்த தருணத்தில் ஒரு அழகான பாடலை கேட்டலாமா? உங்களோட விருப்ப பாடலை சொல்லுங்கள். சின்ன கவுண்டர் படத்துலேருந்து முத்துமணி மாலை. உண்மையிலே ஓவியக்கலை அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு விஷயம். நல்ல ஒரு மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி பண்ணக்கூடிய விஷயம். அதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு எதுவும் மனதை ஒருநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எந்த முயற்சியோ இல்லை தியானமோ, எப்படி உங்களோட ஓவிய கலையில் உங்களோட நாள் எப்படி தொடங்கும்? மார்னிங் எந்திரிச்சு மொதல் நாள் தூங்குறோம்ல, அப்பயும் நாளைக்கு என்னென்ன ப்ரோக்ராம், அந்த பெயிண்டிங்ஸை வந்து என்னென்ன அமைக்கணுங்கிறது அந்த நைட் டைமில் தான் ஒரு 2 AM வரை முடிச்சிருப்பேன். புது ஐடியாஸ்லாம் கிடைக்கும். நம்ம காலையில் என்ன தான் யோசித்தாலும் அது கிடைக்காது. காலையில் மெடிடேஷன் அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு பெயிண்டிங் பண்ணுறது தான் மெடிடேஷனே. உங்களோட சில்ட்ரன்ஸும் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸோ அல்லது அவங்களோட தனித்திறமையில் வரும்போது தட்டி கழிச்சிடாதீங்க, என்கரேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு சாதனையாளராக வரலாம். மென்மேலும் உங்களுடைய கலை வளரணும், அந்த கலையால் நீங்களும் வளரணும். கண்டிப்பாக உலகளவில் இன்னும் நம்மளுடைய பெருமைகள்லாம் போய் சேரணும். வாழ்த்துக்களோட
நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, நன்றி. இதுவரை விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் ஓவியர் சிவசுதன் அவர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டோம்.